தாவேகா அரசின் செயல்பாடு எப்படி இருக்கு சிபிஐ பார்வையில்? இன்னொரு கட்சியிலிருந்து பெரும் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் தாவேக்காக்கு வருகிற பொழுது அது தாவேக்கா கொடுத்த வாக்குறுதியை கேள்விக்குள்ளாக்கும். ஒரு தூய ஆட்சியை நாங்கள் தருவோம் அப்படின்னா, ஏற்கனவே 5 ஆண்டு 10 ஆண்டு ஏராளமான வழக்குகளை சந்தித்தவர்கள், குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் தாவேக்காவில் வந்து சேர்கிற போது அது எப்படி தூய ஆட்சியாக மாறும்? இதே மகாராஷ்டிரிலையும் மத்திய பிரதேசத்திலும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து பாஜக போகும்போது ஓங்கி ஒலித்த இடதுசாரிகள் குரல், தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி தாவேகா போகும்போது ஏன் ரொம்ப சைலண்ட் மோட்ல இருக்கு? நாங்கள் ஆதரிக்கிற அரசு, நாம் ஆதரவு கொடுத்த அரசு, எனவே நெளிவு சுழிவோடு அறிக்கை விடுவோம். கொடுத்த வாக்குறுதிகளை அது மீறுகிற போது, நமது அரசியல் சாசனத்துக்கோ அல்லது மதச்சார்பின்மைக்கு எதிராகவோ அவர்கள் நகர்கிற போது கம்யூனிஸ்டுகள் குரல் எழுப்புவோம், இடதுசாரிகள் குரல் எழுப்புவோம். நாங்கள் ஒரு கூட்டணி அமைத்து எங்களுக்கு வாக்களித்தால் அமைச்சரவையில் சேருவோம் என்று மக்களிடம் வாக்குறுதி அளித்து மக்கள் வாக்களிக்கிற பட்சத்தில், நாங்கள் வெற்றி பெறுகிற பட்சத்தில் அமைச்சரவையில் இடம்பெறுவதுதான் அரசியல் அறம் என்று நாங்கள் கருதுகிறோம். வணக்கம் நண்பர்களே, ஓஜி வித் எம்ஜி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் பேசுவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சியில் வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா சார், உங்ககிட்ட முதல் கேள்வியாக நான் முன்வைக்க வரும்போது, 1967 அண்ணாவில் தொடங்கி கிட்டத்தட்ட 7-8 முறை திமுகவோட கூட்டணி வச்சு தேர்தலில் போட்டிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு அரசியல் களத்தில் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமாக பார்க்கப்பட்டது. இப்படி இருந்த சூழ்நிலையில் தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணியிலிருந்து விலகி இன்னைக்கு தாவேகா ஆட்சிக்கு ஆதரவாக கை கொடுத்துருக்கிறீங்க. எப்படி இருக்குது இந்த புது உறவு? இல்லை, நாங்கள் எப்பொழுதுமே ஜனநாயக சக்திகளுடன் நல்லுறவை பேணுகிறோம். திமுக, அதிமுக என்பது ஜனநாயக சக்தி. அது ஆர்எஸ்எஸ், பிஜேபி போன்ற வகுப்பாத கருத்தியல் கொண்ட கட்சி அல்ல. எனவே இந்த கட்சிகளை ஜனநாயக இயக்கமாகவே நாங்கள் பார்த்து வந்திருக்கிறோம். எனவே நாங்கள் இந்திய விடுதலை போர்க்காலம் துவங்கி 1952 வரை ஆயுதம் தாங்கி போராடிய நாங்கள் தேர்தலில் பங்கெடுப்பது என்று முடிவெடுத்த பிறகு பல கட்சி இயங்குமுறை கொண்ட இந்தியா போன்ற விரிந்து பரந்த நாட்டில் ஜனநாயக சக்திகளுடன் நாங்கள் எப்பொழுதுமே உறவுகளை பேணுகிறோம். அந்த வகையில் இன்று வரைக்கும் அது தொடர்கிறது. எங்களை பொறுத்த வரைக்கும் நிலவுகிற அரசியல் சூழலில் ஒரு கூட்டணியிலிருந்து செயல்பட முடியாது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். கட்சி அந்த முடிவுக்கு வந்திருக்கிறது. இதன் பொருள் திமுக அதிமுகவை பகைமுரண் போல் பார்ப்பதல்ல. அது ஒரு ஜனநாயக சக்தி தான். ஆனால் கூட்டணியில் எங்களால் இப்பொழுதுள்ள சூழலில் இடம்பெற முடியாது. நாங்கள் மிக தெளிவாக சொன்னது, கட்சி அமைப்பாக கூடி அரசியலாக நாங்கள் எடுத்த முடிவில் மிக தெளிவாக சொன்னோம். திமுக அதிமுக விட அதிக இடங்களை பெற்றிருப்பதால் தாவேகாவை ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். காலதாமதங்கள் படுத்தி மக்கள் அதிகாரத்தின் மீது ஆளுநர் அமர்ந்து விடக்கூடாது. அந்த வகையில் அரசியலாக ஜனநாயகத்திற்காக நாங்கள் எடுத்த முடிவு இந்த முடிவு. வெளியிலிருந்து நாங்கள் ஆதரிக்கிறோம். அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெறவில்லை, கூட்டணியிலும் நாங்கள் இடம்பெறவில்லை. தாவேகா அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், மதச்சார்பின்மை உறுதியாக நிற்க வேண்டும். நல்லது செய்கிற போது மாண்புமிகு விஜய் அவர்களை நாங்கள் ஆதரிப்போம். குரல் எழுப்ப வேண்டிய இடத்தில் நாங்கள் குரல் எழுப்புவோம், கண்டிக்க வேண்டிய இடத்தில் நாங்கள் கண்டிப்போம். அவ்வளவுதான். ஆதரவு தர்றீங்க, ஆனால் அமைச்சரவையில் இடம்பெற மாட்டோம்னு சொல்கிறீங்க. எந்த ஒரு கட்சியுமே மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுல தான் நடக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அரசில் பங்கேற்கும் போது நீங்கள் கோரிக்கை முன்வைக்கிறத தாண்டி மக்களுடைய குறைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய இடத்துல இருப்பீங்களே, அதுக்கு ஒரு வலுவான இடம் எங்களுக்கு வேணும். வலுவான 2 இடங்களில் அமைச்சரவையில் இடம்பெற்று அரசின் கொள்கை முடிவுகளை தீர்மானிக்க முடியாது. அரசின் கொள்கை முடிவுகளுக்கு தான் இசைந்து போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே 2 இடம் பெற்றது என்பது திமுக கூட்டணியில். நாங்கள் ஒரு கூட்டணி அமைத்து எங்களுக்கு வாக்களித்தால் அமைச்சரவையில் சேருவோம் என்று மக்களிடம் வாக்குறுதி அளித்து மக்கள் வாக்களிக்கிற பட்சத்தில், நாங்கள் வெற்றி பெறுகிற பட்சத்தில் அமைச்சரவையில் இடம்பெறுவதுதான் அரசியல் அறம் என்று நாங்கள் கருதுகிறோம். இப்போ இருக்க தாவேகா அரசுக்கு நீங்கள் ஆதரவு வச்சு இன்னைக்கோட கணக்கு பண்ணோம்னா 69 நாட்கள் முடியுது. இது மிக குறுகிய காலம்தான். இதில் அரசின் செயல்பாடு குறித்து சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு ஒரு கணக்கு
பண்ணி சொல்லலாம். இந்த 69 நாட்கள் நகர்வையில் தாவேக அரசின் செயல்பாடு எப்படி இருக்குது சிபிஐ பார்வையில்? இல்லை, அவர்கள் நல்ல திசை நோக்கி தான் நகர்கிறார்கள். திருப்பரங்குன்றம் நல்ல நிலை. முந்தைய அரசு எப்படி மதச்சார்பின்மையின் பக்கம் நின்றதோ அப்படிதான் தாவேக அரசு இருக்கிறது. நல்லது. மேகதாது, தமிழ்நாடு முழுவதும் நமது கட்சிகள் மக்கள் ஒரே நிலையில் இருக்கிறோம். மேகதாது பிரச்சனையிலும் தமிழக அரசு ஒரு நல்ல நிலையை எடுக்கிறது. அதே போன்று என்எல்சி 3% பங்குகளை விற்கிற போது அது கூடாது. பிரதமர் அது குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்று நல்லதொரு கடிதம், அது நல்லதோர் முயற்சி. அது அதே போன்று தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தர செய்ய வேண்டும், கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை நிராகரிக்க வேண்டும் என்று நாங்கள் குரல் எழுப்புகிறோம். அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு நல்ல திசை நோக்கி தான் இந்த அரசு நகர்கிறது. இன்னும் காலம் செல்ல செல்ல நாம் பார்க்க வேண்டும். இந்த அரசு மதச்சார்பின்மையில் உறுதியாக நிற்க வேண்டும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும். அவ்வளவுதான். பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் நல்ல துவக்கமாக இருக்கிறது, நல்ல திசை நோக்கி தான் செல்கிறது. எல்லாவற்றுக்கும் புதியவர்கள். எனவே ஒரு அரசியல் மூச்சு விடுவதற்கே கால அவகாசம் தேவைப்படுகிறது. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அரசுக்கு நீங்கள் ஆதரவு அளித்த இந்த 69 நாட்களுக்கு முன்பாக இந்த அரசு எப்படி செயல்படும், இந்த அரசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிய வாய்ப்பில்லை. ஆனால் ஒரு நம்பிக்கையோட 60 ஆண்டு கால அரசியல் கட்சிக்கு மாற்றாக தாவேகா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த நம்பிக்கை இப்பயும் இருக்கா? அவர்களுடைய செயல்பாடுகளில் ஒரு சில விஷயங்களில் நெருடல் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் தாவேகா புதிது அரசியலுக்கு. முதல்வர் துவங்கி அமைச்சர்கள் வரை ஓரிருவரை தவிர ரொம்ப மிக மிக புதிது. எனவே அவர்கள் பொறுப்புகளும் கற்றுத்தரும், வாழ்க்கை அனுபவங்களும் அவர்களுக்கு கற்றுத்தரும். ஜனநாயகத்தில் 5 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்வது தான் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு நாம் செய்கிற மரியாதை. அதுவரை பொறுத்திருக்கணும். அதே நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை அது மீறுகிற போது, இல்லது நமது அரசியல் சாசனத்துக்கோ அல்லது மதச்சார்பின்மைக்கு எதிராகவோ அவர்கள் நகர்கிற போது, குறிப்பாக உழைக்கிற மக்களின் உரிமைகளை அவர்கள் கடந்து செல்கிற போது, கம்யூனிஸ்டுகள் குரல் எழுப்புவோம், இடதுசாரிகள் குரல் எழுப்புவோம். இதுவரை நல்ல திசையில் செல்கிறது, நாளையும் அந்த திசையில் செல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 60-70 ஆண்டு கால எதிர்பார்ப்புகளை ஒரு 6 மாதங்களில் எந்த அரசும் தீர்த்து விட முடியாது. அதை நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நல்ல திசை நோக்கி அதை நகர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இன்னொரு கட்சியிலிருந்து பெரும் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் தாவேக்காக்கு வருகிற பொழுது அது தாவேக்கா கொடுத்த வாக்குறுதியை கேள்விக்குள்ளாக்கும். ஒரு தூய ஆட்சியை நாங்கள் தருவோம் அப்படின்னா, ஏற்கனவே 5 ஆண்டு 10 ஆண்டு ஏராளமான வழக்குகளை சந்தித்தவர்கள், குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்கள் தாவேக்காவில் வந்து சேர்கிற போது அது எப்படி தூய ஆட்சியாக மாறும்? இந்த கேள்வி இயல்பல்லவா? குதிரை பேரத்தை சொல்கிறீங்களா? இது குறித்து முதல்வர் ஆழமாக சிந்திக்க வேண்டும். நல்ல வாக்களித்திருக்கிறார்கள் மக்கள். நல்ல இருக்கிற கட்சியில் பெரும்பான்மையான இடங்கள் இருக்கிறது. நாங்கள் வெளியில் ஆதரவு அளிக்கிறோம். இது போதும். சட்ட முறைமைகளை கடந்து செல்லவோ, ஜனநாயக அறநெறிகளை கடந்து செல்லவோ தாவேகா அரசு முயற்சிக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் நடைபெற்றது யாவோ அந்த அரசின் மீது கேள்வி எழுப்பத்தான் செய்கிறது. இதே மகாராஷ்டிரிலையும் மத்திய பிரதேசத்திலும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து பாஜக போகும்போது ஓங்கி ஒலித்த இடதுசாரிகள் குரல், தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணி தாவேகா போகும்போது ஏன் ரொம்ப சைலண்ட் மோடில் இருக்கிற மாதிரி? நாங்கள் ஓங்கி ஒலித்திருக்கிறோம். அவரவர் விருப்பம் சார்ந்து நாங்கள் ஒலிக்க முடியாது. உடனே அறிக்கை தந்தது நாங்கள் தான். ஆனால் தொடர்கதை ஆகிட்டு பதவி ஏற்கிற போதே ஆளுநர் விழாவில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடவில்லை என்று அதில் பங்கேற்றே உடனே நாங்கள் அறிக்கை தந்தது நாங்கள் தான். நீங்கள் நேரம் கிடைக்கிற போது ஒவ்வொரு அறிக்கையாக பாருங்கள். உடனுக்குடன் நாங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கிறோம். இது நீங்கள் இந்த மாதிரி தலையீடுகள் செய்யாத கட்சிகளை பார்த்து நீங்கள் கேட்கலாமா, தவிர இடதுசாரிகளை கேட்கக்கூடாது. இடதுசாரிகள் மிக தெளிவாக இருக்கிறோம். இந்த அரசு 5 ஆண்டு நீடிக்கணும், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், எங்கள் கோரிக்கை மதச்சார்பின்மையில் உறுதியாக இருக்கணும், உழைக்கும் மக்கள் ஏழை எளியவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றணும். இதுதான் எங்கள் கோரிக்கை. இந்த கோரிக்கையின் அருகில் தான் நாங்கள் எப்பொழுதும் இருப்போம், சமரசம் இல்லாமல். உதாரணத்துக்கு உங்கள் கேள்வியின் பொருள் புரிஞ்சு சொல்கிறேன். தூய்மை பணியாளர்களுக்கும் அரசுக்கும் பிரச்சனை அப்படின்னா, நாங்கள் தூய்மை பணியாளருக்கு அருகில் நின்று அரசுக்கு எதிரான குரல் தான் கொடுப்போம். ஜனநாயகப்படி 5 ஆண்டுகள் இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்று விரும்புகிற நாங்கள், இடையில் உழைக்கிற மக்கள் எளிய மக்களின் பிரச்சனை வருகிற போது நாங்கள் இங்கே தான் இருப்போம். நாங்கள் ஆதரிக்கிற அரசு
நாம் ஆதரவு கொடுத்த அரசு, எனவே நெளிவு சுழிவோடு அறிக்கை விடுவோம், இல்லை கொஞ்சம் கடந்து செல்வோம். அப்படி ஒருபோதும் இடதுசாரிகள் கம்யூனிஸ்டில் இருக்க மாட்டோம். இந்த தேர்தலில் திமுக தோல்விக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. சொல்லப்பட்டாலும் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடைய தோல்வியை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் தோல்வி ஒரு பெரிய ஜனநாயக இயக்கத்தின் தலைவர், முன்னாள் முதல்வர், அவர் வெற்றி பெறுவார் என்று கணித்தோம், தோல்வியடைந்து விட்டார். திமுக ஏராளமான தோல்விகளையும் வெற்றிகளையும் சந்தித்த இயக்கம். தோல்வியடைந்த அடுத்த நாளே அவர் மக்களை சந்திக்க செல்கிறார். ஜனநாயகத்தில் மிக இயல்பானது வெற்றி தோல்வியும் என்பதை அவர் அறிவித்திருக்கிறார். அது நல்லது. எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசியல் அரங்கிலிருந்து ஒன்று துடை தெரிவது போல் வாக்களிக்கவில்லை. மக்கள் நல்ல வாக்கை அளித்திருக்கிறார்கள். இரண்டுக்கும் ஒரு 19 லட்சம் ஏறத்தாழ அந்த இடைவெளி தான். திமுக ஒரு வலுவான இயக்கம், ஜனநாயக இயக்கம். பல கட்சி இயங்க முறைக்கு இது போன்ற ஜனநாயக இயக்கங்கள் அவசியம். அதிமுகவும் ஜனநாயக இயக்கம், அதற்கு நல்லா வாக்களித்திருக்கிறார்கள். 1 கோடிக்கு மேல் மக்கள் வாக்களித்திருப்பது சாதாரணமானதல்ல. வெற்றி தோல்வி மிக இயல்பு. டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல் வெற்றியின் இடத்தை தோல்விதான் தீர்மானிக்கிறது. தோல்வி இல்லை என்றால் வெற்றி பொருள்படாது. எனவே வெற்றியும் தோல்வியும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் மிக மிக இயல்பு. எனவே வெற்றி பெற்றால் அதை கொண்டாடுவது, தோல்வியடைந்தால் அதை இழிவாக கடந்து செல்வது என்பது ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் எங்கள் கருத்து. சிபிஐக்கு என்ன வாக்கு வங்கி இருக்குன்னு திமுக கேள்வி எழுப்புறாங்க. ஆமாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் திமுக கூட்டணியிலும் இல்லை, இப்போ கைகோத்து இருக்க தாவேகா கூட்டணியிலும் நீங்கள் சேர போகிறது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இந்த வர்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்டு சிபிஐயோட வாக்கு வங்கியை நிரூபிக்க ஒரு உங்களை போன்ற தோழர்களின் கருத்துக்களை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். கட்சி கூடும். இந்தியாவிலேயே 3 முறை தடைக்குள்ளான இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. 1 முறை தடை செய்யப்பட்டாலே பிரிட்டிஷ் ஆட்சியில் அந்த கட்சி எழுந்து நிற்க முடியாது. 3 முறை தடைக்கு அதிகமாக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி தான். சிறையில் வாடியது கம்யூனிஸ்ட் கட்சி தான். 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை, 10-12 சதி வழக்குகள், பல்வேறு படுகொலைகள். இவளையும் சந்தித்து இந்திய விடுதலை போரில் களமாடி 1952 தேர்தல் முறையில் பங்கேற்பது, ஜனநாயக முறையில் பங்கேற்பது என்று உயிர் வாழ்கிற கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான். இந்தியாவிலே இது ஒன்று தான். எனவே இன்றைக்கும் நாங்கள் தேர்தலில் எதிர்கட்சியாக இருந்தோம் சட்டமன்றத்தை தமிழ்நாட்டில், இந்தியாவில். பிறகு ஜாதி, மதம், இனம், பிரதேசம் என்று வருகிற போது கம்யூனிஸ்ட் கட்சியை மக்கள் கடந்து செல்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் தொழிற்சங்கத்தில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம். இடதுசாரிகள், விவசாயிகள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவர்கள் கரையிலிருந்து குரல் கொடுக்கிறோம். சில நேரங்களில் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கை வருகிறது, குறைகிறது. எங்களை சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கையில் தேடக்கூடாது. உழைக்கிற மக்கள் உரிமையில் நாங்கள் இருக்கிறோமான்னு பார்க்கணும். உழைக்கிற மக்களின் உரிமையை கடந்து நாங்கள் சென்று விட்டால் நாங்கள் விழுந்து விட்டோம்னு அர்த்தம். நாட்டு நலன் சார்ந்த போராட்டங்களில் எங்கள் குரல் இல்லை என்றால் நாங்கள் தோற்றுவிட்டோம்னு அர்த்தம். சட்டமன்ற எண்ணிக்கையில் வெற்றி பெறுவது, தோல்வியடைவது மிக இயல்பு. நாங்கள் இப்பொழுதும் சொல்கிறோம், தேர்தல் சீர்திருத்தம் அவசியம். இந்திரஜித் குப்தா முன்மொழிந்த தேர்தல் சீர்திருத்தம் அவசியம். டாக்டர் கலைஞர் தமிழக அரசியலில் மிக மகத்தான மனிதர், அவர் பெரிய தலைவர். அவர் தனது கடைசி காலத்தில் சொந்த அனுபவத்தில் அவர் சொன்னது என்ன? தேர்தல் சீர்திருத்தம் வேண்டும். அதிலும் கம்யூனிஸ்டுகள் சட்டமன்றத்தில் இடம்பெறாத போது சொன்னார் அவர் அந்த கருத்தை. கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டமன்றம் அவ்வளவு பொருள்படவில்லை என்றார் அந்த அரசியல் தலைவர். அதை நாங்கள் இன்றைக்கும் மரியாதையோடு நினைவு கொள்கிறோம். அவர் என்ன சொன்னார்? தேர்தல் சீர்திருத்தம் அவசியம். 100 பேர் வாக்களிக்கிறாங்க மக்கள், 49 பேர் பெறுகிற வாக்கு தோல்வி, 51 வெற்றி. அப்படின்னா 49 பொருள் இழக்கிறது அல்லவா? தேர்தல் சீர்திருத்தம் வந்தால், வாக்குகளுக்குரிய சட்டமன்ற நாடாளுமன்ற எண்ணிக்கை என்று வந்தால் கம்யூனிஸ்டுகளால் இந்தியா முழுவதும் போட்டியிட முடியும். இப்பொழுதும் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்டுகளுக்கு கிளைகள் இருக்கிறது, இடைக்கமிட்டு இருக்கிறது. இன்றைக்கு அரசியல் கட்சியில் நாடு முழுவதும் போராடுகிற இயக்கமாக கம்யூனிஸ்ட் இயக்கம் இருக்குது. எங்களுக்கு வாக்களிக்கிற மக்களும் இருப்பார்கள். நீங்கள் சொன்னது போல் ஒரு காலச்சூழல் ஏழ்மையானால் தனித்தும் நாங்கள் களம் காண்போம். ஒன்றும் இது ஒரு கட்சியை தோற்கடிக்கணும், பிரதானமாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் வீழ்த்தணும், தோற்கடிக்கணும் என்பதற்காக திமுக அதிமுக அப்படி உடன்பாடு கொள்கிறோம் ஜனநாயக சக்தியுடன். அதற்கு நெருக்கடி, அதையும் கடந்து சென்று தனித்தே தான் நின்றாக வேண்டும் என்ற சூழல் ஏற்படுமானால் கம்யூனிஸ்டில் அதற்கு தயார். நிர்பந்தம் ஏற்பட்டால் இடைத்தேர்தலில் தனித்து போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி என்ன நிர்பந்தம்? நிர்பந்தம் என்னக்கா, எந்த கட்சியும் தேவையில்லைன்னு நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் வைங்க. கட்சி உள்ளாட்சி தேர்தலில் அதான் நிர்பந்தம் ஏற்பட்டால் உள்ளாட்சி தேர்தலில் கட்சி கூடி உள்ளாட்சியில் நாம் நமக்கான வாக்கு வங்கியை பரிசோதிக்கலாம். ஒரு இடதுசாரிகள் ஒருங்கிணைப்பு வைத்திருக்கிறோம், பேசுவோம், பேசி ஒரு முடிவு எடுப்போம், நாம் நிற்கலாம் அப்படின்னு அகச்சூழலில் ஒரு நிர்பந்தம் வந்தால்
நாங்கள் அந்த முடிவு எடுப்போம். புறச்சூழலில் கம்யூனிஸ்டுகள் தேவையில்லை, கம்யூனிஸ்டுகள் நம் கூட்டணியில் அங்கம் பெற்றால் நாம் தோற்று விடுவோம் என்று புறச்சூழலில் அதுபோல் ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் அதையும் கணக்கில் எடுத்து நாங்கள் தனித்து நிற்போம். அந்த தேவை இப்போ சிபிஐக்கு ஏற்பட்டிருக்கா சார்? ஒருபோதும் இல்லை. எங்களை ஏற்காத அரசியல் கட்சி ஜனநாயக கட்சி இருக்க முடியாது. நாங்கள் அணி சேர்கிற கூட்டணியில் தான் அரசியல் பொருள்படும். 100 ஆண்டுகளில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாவது கம்யூனிஸ்டுகள். தேச நலனுக்கு எதிரான ஒரு சிறு குற்றச்சாட்டை 100 ஆண்டுகளில் கம்யூனிஸ்டுகள் சொல்ல முடியாது. இப்படி சொல்லுகிற போதே கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் கம்பீரமாக எழுந்து நிற்கிறது. எந்த நீதிமன்றமாவது ஊழலில் எங்களை தண்டித்திருக்கிறதா? கையூட்டு நாங்கள் பெற்றிருக்கிறோமா? நாட்டை காட்டி கொடுத்ததுண்டா? எங்களால் எந்தாவது இந்தியாவில் பதற்றங்கள், ஜாதி மத கலவரங்கள் ஏற்பட்டதுண்டா? 100 ஆண்டுகள் வாழ்கிறோம், ஆனால் தேர்தலில் தோற்கிறோம். அது வேறு. தோற்றாலும் எங்கே நிற்கிறோம்? மக்களோடு நிற்கிறோம், நீதியின் பக்கம், அறத்தின் பக்கம் நிற்கிறோம். எனவே எங்களை கூடாது என்று சொல்கிற கட்சி எது இருக்கும்? நான் சொல்வது சூழல், புறச்சூழல், அகச்சூழல். இப்போ நாளைக்கே நீங்கள் தேர்தல் சீர்திருத்தம் டிக்ளேர் ஆகுது வைங்க, ஒவ்வொரு கட்சியும் தனித்து நின்று அவரவர் வாக்குகளை பெற்று அதற்குரிய எண்ணிக்கை என்றால் அதற்கும் தயார. அதுதான் நாங்கள் சொல்கிறோம், தேர்தல் சீர்திருத்தம் வந்தால் இந்த பிரச்சனையே இல்லை. உங்களுக்குரிய வாக்குகளை நீங்கள் பெறுங்கள், அதற்குரிய எண்ணிக்கைக்கு சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்கு வாருங்கள். இது ஜனநாயகி இன்னொரு கட்டத்தில் வளரும். திமுக ஆட்சியில் உரையை ஆளுநர் பல தடவை புறக்கணிச்சிருக்காரு, நீங்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க. ஆனால் தாவேக அரசில் முதல் கூட்டத்திலேயே உரையை முழுமையாக படித்த ஆளுநர் மாளிகைக்கு சென்று அதை வரவேற்றும் பதிவு போட்டிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு கொடுத்துருக்கிற பாடம், முன்னர் இருந்த ஆட்சி ஆளுநருடைய அத்துமீறலை ஏற்று போராடியது, தமிழக மக்கள் போராடினோம், நாம் போராடினோம், நாங்கள் போராடினோம். எனவே தமிழ் மண் கற்றுத்தந்திருக்கிறது, கற்றுக்கொண்டிருக்கிறார் ஆளுநர். எனவே இவரும் திரும்புகிற போது நல்ல பாடத்தோடு திரும்ப வேண்டும். ஜனநாயகத்தை செழுமைப்படுத்துகிற பாடத்தை தமிழ் மக்கள் கற்றுத்தருவார்கள். தமிழ் மண் அத்தகைய மண். நிர்பந்தம் ஏற்பட்டால் தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். அதை வச்சு நான் ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். திமுக கூட்டணியிலிருந்து சிபிஐ வெளிவந்த பிறகு எப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் அந்த கூட்டணியிலே நிலைச்சிருக்கலாம், நீடிச்சிருக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அப்படிலாம் எப்போதும் நினைத்ததில்லை சார். நாங்கள் நீண்ட நெடுங்காலமாகவே கம்யூனிஸ்ட் கட்சியை இன்னும் எப்படி எளிய மக்களிடம் கொண்டு செல்வது, அந்த எளிய மக்களின் வாழ்வோடு எப்படி பின்னி பிணைந்திருப்பது, இந்த கட்சி எப்படி உழைக்கும் மக்களின் கட்சியாக உறுதிப்பாட்டுடன் கட்டி அமைப்பது, இந்த சிந்தனை தான் எங்களுக்கு அதிகம். சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விகள் அடுத்த கணமே நாங்கள் எழுதி நிற்போம், போராடுவோம் தான் நீங்கள் பார்க்குறீங்களே. கண்டிப்பாக இந்த தோல்விகளில் என்றைக்கு நாங்கள் சோர்ந்து ஒதுங்கியதே இல்லை. திரையில் நடிகர் விஜயுடைய பஞ்ச் டைலாக்லாம் பொதுமக்கள் ரசிப்பது உண்டு. ஆனால் இப்போ பொதுவெளியில் ஆயிரக்கணக்கான மக்கள்கள் மத்தியில் வாயில் வந்துடும் அப்படின்னு பேசுகிறதும், போட்டதற்குரிய சட்டப்பேரவையில் எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை விமர்சிப்பதும் சிபிஐ எப்படி பார்க்குறது? ஏற்கனவே அது சம்மந்தம் அறிக்கையெல்லாம் விட்டுட்டோம், பல முறை பேசிட்டோம். எல்லாவற்றையும் அதிலிருந்து பாடங்களை பெற்று கடந்து செல்ல வேண்டும். ஒரு இடரல், ஒரு தவறு இருக்கிறது என்று சொன்னால் அதை திருத்தி தன்னை தகவமைத்துக் கொள்கிற ஆற்றலும் திறனும் முதல்வருக்கு இருக்கும். அவருக்கும் உலகம் தெரியும். எனவே எது பிழை, எது பேசக்கூடாது, எவ்வாறு நடந்து கொள்ளக்கூடாது என்பது அவருக்கு தெரியும். பாடங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். நாங்களும் இப்போ சொல்கிறோம், தோல்வி ஜனநாயகத்தில் இழிவானதல்ல, தோற்றவர்கள் ஏளனத்துக்குரியவர்கள் அல்ல. இன்னும் ஆழமாக சொன்னால் வெற்றியின் இடத்தை தோல்விதான் தீர்மானிக்கிறது, நாணயத்தின் இருபக்கம் போல். எனவே கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் வெற்றியும் தோல்வியும் மிக மிக இயல்பு. இன்று வெற்றி பெறுகிறவர்கள் நாளை தோல்வியை சந்திப்பார்கள். நேற்று வெற்றி பெற்றவர்கள் இன்று தோல்வியை சந்திப்பார்கள். இந்த வெற்றியும் தோல்வியும் இல்லை என்றால் பல கட்சி இயங்கு முறைக்கு பொருளே இல்லை. எல்லாவற்றையும் விட நாம் ஒரு பல கட்சி இயங்கு முறை கொண்ட மிக சிறந்த நாட்டில் இருக்கிறோம் என்பதுதான் மிக சிறப்பு. அப்படி அத்தகைய சிந்தனைக்கு உயர் பொறுப்பில் உள்ளவர்கள் வருவார்கள், உரையாடல் செய்வார்கள், செய்ய வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். அவர் தன்னுடைய ரசிகர்களில் ஒரு வைப் மூட்லேயே வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதிலேயே அவருடைய ஸ்பீச் எல்லாம் வடிவமைக்கப்படுகின்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. நான் அவ்வாறு கருதவில்லை. வாழ்க்கையும் காலமும் மனித சிந்தனையை உயர்த்தி கொண்டே இருக்கும். யாரையும் ஒரு கட்டில், அதாவது அறிவுக்கு புறம்பான ஒரு கட்டில் வைத்திருக்க முடியாது. யார் ஒருவரையும் பகுத்தறிவுக்கு புறம்பான கருத்தியலில் வைத்திருக்க முடியாது. நீண்ட காலம் அறிவியல் தொழில்நுட்பம் மனித சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அறிவுக்கும் மனித உறவுகளுக்கும் பொருந்தாத, மனித நட்புகளுக்கும் பொருந்தாத கருத்தியல் உலர்ந்து உதிரும். எங்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் சொல்கிறோம், தமிழ் சமூகத்தின் மீது, தமிழக இளைஞர்கள் மீது எங்களுக்கு பெரும் நம்பிக்கை உண்டு.
அறிவில், சிந்தனையில், நுட்பங்களில் உயர்ந்து வருகிறார். ஒவ்வொரு குடும்பங்களிலும் உயர்ந்த சிந்தனை உள்ளவர்கள், மாணவர்கள், இளைஞர்களும் வளர்ந்து வருகிறார்கள். அவர்கள் நீதிக்காக, விடுதலைக்காக தேடுதல் அதிகரிக்கிற பொழுது கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் மகத்தான வெற்றியை பெறும். எங்கள் பக்கம் தான் அவர்கள் திரும்புவார்கள். தாவேகா அளித்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்படும்ன்ற நம்பிக்கை சிபிஐக்கு இருக்கா? நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். இதுவரை இந்திய வரலாற்றில் தேசிய கட்சி, மாநில கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி விட்டதாக வரலாறு எதுவும் இல்லை. இந்த சமூக அமைப்பு மாறணும். நாம் இந்த சமூக அமைப்புக்குள்ளவே தேடலை வைத்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசியலில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் எதிரும் புதிருமாக இருந்த திமுக, அதிமுக இணைஞ்சு ஆட்சி அமைக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தகவலை உங்களுக்கு யார் சொன்னது? இதை கேட்டபோது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இதில் எந்த ரியாக்ஷன் எனக்கு இல்லை. திமுக ஒரு ஜனநாயக கட்சி, அதிமுக ஒரு ஜனநாயக கட்சி, 2 பேரும் சேருவதில் எந்த தப்பும் இல்லை. நாளைக்கெல்லாம் ஒன்றாகட்டும், நாளைக்கே கூட்டணி அமைக்கிட்டோம், மிக இயல்பது. அப்போ சிபிஐ அருகில் இருந்து ஆளுநர் காய் நகர்த்தினார். அவர் ஆப்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி வைக்கிறாரு. நீங்கள் 2 பேரும் வாங்க ஆட்சி அமைக்க, நீங்கள் வரீங்களா வாங்க, நான் கேரளா போயிட்டு வரேன். டிலே அண்ட் டாக்டிஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல மக்கள் அளித்த அதிகாரத்தில் அவர் வந்து அமர பார்க்கிறார். இது கூடாது என்று 108 இடம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனவே இவரை தான் அழைக்க வேண்டும் அப்படின்னு முதல் அறிக்கையை நாங்கள் விடுத்தோம் கம்யூனிஸ்டுகள். அது ஜனநாயகம். 2வது நாங்கள் கையெழுத்து கொடுத்தோம். எதற்குன்னா மக்கள் அளித்த வாக்கிற்காக. அதுதான் ஜனநாயகம் என்று கையெழுத்து கொடுத்தோம். எதையும் எதிர்பார்க்கவில்லை. அமைச்சரவையிலோ கூட்டணியிலோ இடம் கிடைக்கும் என்றோ, மந்திரி பதவி கிடைக்கும் என்றோ, அல்லது சிலர் சொல்வது போல் சோபா என்றோ, கல்லாப்பட்டி என்றோ இல்லாமல் முழுக்க அரசியலாக கம்பீரமாக நாங்கள் ஒரு ஆதரவை தந்திருக்கிறோம். இந்த முடிவை ஸ்டாலின் ஏற்றுக்குவார்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா அவராக ஒரு கட்சியினுடைய தலைவர், இது எங்கள் கட்சி. அவர் ஏற்பது ஏற்காது தான் அவர் இயல்பு. அவரை நாங்கள் மதிக்கிறோம். கூட்டணி கட்சியின் தலைவர். இல்லை, நீங்கள் அவரோட நெடுங்காலம் பயணித்தவர். கொள்கைக்காக நாளையும் பயணிப்போம். கொள்கைக்காக அதிமுகவுடன் பயணிப்போம், தவகவுடன் பயணிப்போம், விசிகாவுடன் பயணிப்போம், ஜனநாயக சக்திகள் அனைத்துடன் பயணிப்போம். நாட்டு நலனுக்காக. இந்த நாட்டுக்கு ஒரு பேராபத்து வருகிறது என்று சொன்னால் கட்சி எல்லைகளை கடந்து நாம் ஒன்றுபட்டு நிற்போம். அதான தமிழரும் அரசியலரும். அதில் கம்யூனிஸ்டுகள் உறுதியாக இருப்போம். திமுக ஆட்சியை தொடர்ந்து இந்த தாவேகா ஆட்சியிலும் ஆணவ கொலைகள், லாக்அப் மரணங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன மாதிரி? இதுக்கு கடுமையான சட்டம் தேவைப்படுகிறது. சட்டம் மட்டும் இல்லை, மனித மனங்கள், கலாச்சாரம். ஆணவ கொலைக்கு எதிரான சட்டத்தை விசிகா தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு தான் இருக்கு, தோழமை கட்சியா. அதான் நிச்சயமா வேணும். தாவேகா கடந்த அரசின் செவிசாய்க்கல் என்பது கடந்த ஆட்சியில் நிறைவேறல, இந்த ஆட்சியில் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். அதே நேரத்தில் சட்டம் மட்டும் அல்ல, மனித மனங்கள், கலாச்சாரப்படும். நான் பிறப்பால் உயர்வு, நீங்கள் பிறப்பால் தாழ்வு என்றாலே என்னுடைய அறிவு கேள்விக்குள்ளாக்கணும். பகுத்தறிவையும் நமது பண்பாடு கேள்விக்குள்ளாகிறது அல்லவா? மனிதர்கள் பிறப்பால் யார் உயர்வோ யார் தாழ்வு? ஆண் உயர்வு, பெண் தாழ்வா? இந்த உரையாடல் சுற்றி வரணும் தமிழ்நாட்டில். மனித மனங்கள் கலாச்சாரப்படணும். சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் யார் பாதுகாப்பு? சட்டமா? சட்டத்தை விட ஆண்கள் தான், இளைஞர்கள் தான். பெண் குழந்தைகள் நம்முடையது, பெண்கள் நம் குடும்பம். இவர்களுக்கான துயரங்களை, துன்பங்களை, ஆபத்துகளை கடந்து செல்லக்கூடாது. அரணாக நாம் இருப்போம் என்கிற ஒரு புதிய தமிழ் சமூகம் எழணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்தியா கூட்டணி உயிர்ப்போடு இருக்கா சார்? அது உயிரோடு இருக்க வேண்டும், உயிர்ப்போடு இருக்க வேண்டும். பிஜேபி RSS பேரபாயத்தை உணர்ந்து அதை தடுத்து நிறுத்த ஜனநாயக சக்திகள்லாம் ஓரணியில் திரண்டு நிற்க வேண்டும். அதான் எங்களுடைய நிலை. பாஜகவை நோக்கி தான் திமுக நகருகிறதா? ஏன் இந்த கேள்வினா, இதை உறுதிப்படுத்தும் விதமாக முக்கிய மசோதாக்களுக்கு திமுகவின் ஆதரவை பாஜக கேட்கும் அப்படின்னு முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதே நேரத்தில் பாஜகவை நோக்கி திமுக நகரும் பட்சத்தில் அதன் உறவை முற்றிலும் முறித்துக்கொள்ளும் என்று விசிக தலைவர் திருமாவளவரும் கருத்து தெரிவிச்சிருக்காரு. அந்த நிலைப்பாடு தான் இப்போ சிபிஐக்கு இருக்கா? இப்போ நீங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் ஆருடங்களை விட மக்கள் தீர்ப்பு தான். எல்லாவற்றையும் மக்கள் கண்ணுறுகிறார்கள். மக்கள் எழுதி தீர்ப்பு தான் நிறைவாக இருக்க முடியும் ஜனநாயகத்தில். அதே நேரத்தில் எது நாட்டு ஒற்றுமைக்கோ, எது சட்டத்தின் ஆட்சி முறைக்கோ, எது ஜனநாயக விழுமியங்களுக்கோ உகந்ததாக இருக்கிறதோ அதை கம்யூனிஸ்டுகள் பற்றுகிறோம், ஆதரிக்கிறோம். எங்கள் நிலை இதுதான். அப்படி நகரும் பட்சத்தில் திமுகவுடையான உறவை முற்றிலுமாக முறித்துக் கொள்வேன்னு சொல்லி விசிக சொல்லுது. உங்கள் நிலைப்பாடு? எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஜனநாயக சக்தியுடன் உறவுகளை முற்றிலுமாக நாங்கள் முறிக்க மாட்டோம். நாட்டு நலனுக்காக அங்கே உரையாடுவோம், போராடுவோம். எங்களுக்கு இருக்கிற ஒரே பகைமுறை சித்தாந்த ரீதியில் RSS, அரசியலாக பிஜேபி, உலகத்தில் அமெரிக்க ஏகாதிபத்தியம், மற்றபடி அனைத்து நட்பு நாடுகள் தான். நாட்டு நலன் தான். அந்த மையப்புள்ளியில் தான் இடதுசாரிகள் இணைவோம். அதற்காக தான் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம்.
உங்களை போன்றவர்கள் எல்லாம் பேராதரவு தர வேண்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்த உங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.